ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் திருப்பி திருப்பி சொல்றது, எந்த இடத்துல எடுக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஸ்டாப் லாஸ் கொடுக்கோங்கிறது அதை விட முக்கியம். இது ரெண்டு தான் பார்க்கணும். நீங்க டார்கெட்டை பார்க்க கூடாது. டார்கெட் எவ்வளோ வேணா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஆக்சிஸ் பேங்க் போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதே நம்ம லைவ்லயோ ஈவினிங்கோ ரெண்டு டைமும் டிஸ்கஸ் பண்ணோம். ட்ரேடை வந்து எங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் சார். இந்த இடத்துல பாருங்க, நான் இந்த இந்த கன்சல்டேஷன்லயே சொன்னேன், 10 ரூபாய் தான் ஸ்டாப் லாஸ். நீங்க வேணும்னா இந்த சங்கர் சார் லெவலுக்கு மேல எடுத்துட்டு இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டுருங்க. அடிச்சா 10 ரூபாய். ஏன்னா 10 ரூபாய் ஸ்டாப் லாஸ் நமக்கு. ஆனா அன்னைக்கு அடுத்த நாள் கேண்டில் இருந்து எங்க போயிருக்கு பாருங்க சார். 1059 ரூபா, 60 ரூபாயில இருந்து 1130 ரூபாய். அவ கிட்டத்தட்ட 40 30 70 ரூபாய் போயிருக்கு. நீங்க இங்க போய் தான் இப்ப ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றீங்க. இந்த இந்த இடத்துல ஆக்சுவலி இது ஃபர்தரா இது மேலதான் போகுது, அது இல்லைன்னு சொல்லல சார். ரிஸ்க் ரிவார்டு நமக்கு எங்க கம்மியா இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் சார். ஏன்னா ரிஸ்க் கம்மி, ரிவார்டு ஜாஸ்தி. நீங்க இங்க எடுத்தா ரிஸ்க் ஜாஸ்தி, ரிவார்டு ஜாஸ்தி. அதுதான் சார் இங்க ஐடென்டிஃபை பண்ணணும் நீங்க. என்ன, நான் இந்த கன்சல்டேஷன்லயே சொன்ன ஆக்சிஸ் பேங்க் ஒரு ரிசல்ட் போரா இருக்கிறதுனால கீழே வந்திருக்கு. நல்ல ஸ்டாக்கு, லாங் கன்சல். ஏன் இந்த இடத்துல திரும்புதுன்னு நீங்க பார்க்கணும். இது ப்ரீவியஸ் ஹிஸ்டரியில போய் பாருங்க. இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் எல்லா சைடு திரும்பி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருந்து திரும்பி மேல போயிருக்கு. இங்க பாருங்க, இங்க இருந்து மறுபடியும் திரும்பி மேல போயிருக்கு, இங்க இருந்து மேல போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வரும்போது ஒரு பையர் வந்துட்டு தான் இருப்பாங்க. நான் இன்கேஸ் சொன்னேன், இன்கேஸ் இங்க தப்பி வரல, பேங்க் நிஃப்டி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பேங்க் நிஃப்டி இறங்குதுன்னா இவன் வந்து இந்த ப்ரீவியஸ் லோ கூட வர வாய்ப்பு இருக்கு, 933 வர்ற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஸோ நம்ம இப்போ இங்கே நம்ம வந்து இங்கே ஒரு குவான்டிட்டி எடுக்கிறோம். நம்ம வந்து இப்போ வேணும்னா நம்ம சின்ன ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இல்லையா, இல்லை சார் நான் இங்கே ஒரு 50 குவான்டிட்டி எடுக்கிறேன், இந்த இடத்துல வந்தாலும் இன்னும் 50 குவான்டிட்டி எடுக்கிறேன்னா நீங்கள் தைரியமாக உட்காந்துட்டு இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இங்கே 50 குவான்டிட்டிக்கு இங்கே 50 குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா 930, இங்கே ஒரு 1030ன்னு வைங்க சார். உங்களுக்கு 980 இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு ஆவரேஜ். ஸோ இந்த மார்க்கெட் என்னைக்கு இது மேலே திரும்புதோ அன்னைக்கு உங்க ப்ராஃபிட் ஆரம்பிச்சிடும். என்ன, ஸோ அதனால எக்ஸிக்யூட் பண்ணும்போது கரெக்டா எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்து சின்ன ஸ்டாப் லாஸ்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ண பார்க்கணும். இங்கெல்லாம் போய் இப்ப வாங்கல, இப்ப இப்ப கண்டிப்பா இதுவும் மேல போகும், இது போகாதுன்னு சொல்ல வரல. ஆனா இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டில் வந்தா, இப்போ பேங்க் நிஃப்டி நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா மேல போயிடுச்சுன்னு இது போயிடும் சார். இது ப்ரீவியஸ் ஹைக்கு போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா இந்த கேண்டில் வருமான்னு எனக்கு தெரியாது. வாய்ப்புகளும் வந்தாலும் வரலாம். ஆனா இங்க எடுத்தா உங்களுக்கு ரிவார்டு வந்து ரொம்ப கம்மி. இங்க எடுத்தா இங்க இருந்து இங்க எவ்வளவு ரிவார்டு நீங்களே பாருங்க சார். ஸோ நமக்கு மெயினா ரிஸ்க் ரிவார்டு மெயினா பார்க்கணும் சார். என்ன, இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு ஐடெக்ஸ் பைக், அது லாஸ்ட் வீக் நான் சொன்னேன். இந்த